அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக கற்றுத்தரக்கூடிய, கட்டாயம் செய்ய வேண்டும் என்று கூறிய ஒரு பெருமதியான அமல் பற்றி, ஒரு திக்ர் பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இவற்றை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவே செய்கின்றான். அல்லாஹுவை பின்பற்றி மலக்குகளும் செய்கின்றார்கள். எனவே மோமின்களாகிய நாங்களும் கட்டாயம் இவற்றை செய்ய வேண்டும். அப்படி என்னதான் செய்ய வேண்டும், அல்லாஹ் எதை செய்து கொண்டிருக்கிறான், நாம் எதற்காக செய்ய வேண்டும் என்பது பற்றி பார்க்க போகின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையான அல் குர்ஆனினுடைய 33வது அத்தியாயமான சூரத்துல் அஹ்ஜாபில் சொல்கின்றான். அதாவது 56வது வசனத்தில், இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குகளும் அவருக்காக அருளை தேடுகின்றனர். மோமின்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள். அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் கூற வேண்டும் என்று. அதில் அருள் இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக, நபிகளார் மீது அல்லாஹ் அருளை புரிவதற்காக வேண்டி நாம் ஒவ்வொரு நாளும் அதிகம் நபிகளார் மீது சலாமும் ஸலவாத்தும் உரைத்து கொள்வோம். இந்த பெருமதியான விடயத்தை பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தவறாமல் நபிகளார் மீது சலாமும் ஸலவாத்தும் ஓதி பெருமதியான நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் அடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளை ஏற்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.